ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க் ஆஃபீஸ் யூடியூப் சேனல். அண்ட் திஸ் இஸ் சார். இன்னைக்கு நம்ம 13ஆம் தேதி வந்து இந்த எடிட்டோரியல் தான் அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து லாஸ்ட் வீக் வந்து அப்லோட் ஆயிருக்கும். என்ன அப்படின்னா, வீடியோஸ் வந்து ஒரு 3 days டிலேயில் நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ இன்னி டேட் வந்து ஆக்சுவலாக 18 கரெக்டாக 13ஆம் தேதியோட எடிட்டோரியலை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு 3 days டிலே அப்படின்றத நம்ம இந்த வெக்காபுலரி வீடியோ கோர்ஸ்லையும் சரி, நியூஸ் கோர்ஸ்லையுமே சரி. ஸோ நேத்திலேருந்து ஆமாம் 17ஆம் தேதி வந்து நம்மளோட டெய்லி நியூஸ் அகைன் லைவ் பண்ணியிருப்போம். ரொம்ப மாதம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம வந்து டெய்லி நியூஸ் மாதிரி ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். பட் இப்போ நம்ம அதுக்கு பிடிஎஃப் ப்ளஸ் வீடியோ எப்படி நம்ம வந்து வெக்காபுலரியை கொடுத்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் அதுக்கு பிடிஎஃப், டெய்லி பிடிஎஃப், வீக்லி பிடிஎஃப் அண்ட் மந்த்லி, அப்புறம் டாபிக் ஓரியன்ட் இந்த மாதிரி செக்மெண்டான பிடிஎஃப் வந்து நாங்கள் அதுக்கு கொடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட் வீக்கோட பிடிஎஃப் வந்து நான் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன், நம்மளோட டெலிகிராம் குரூப்பில். லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதத்துலேருந்து நீங்கள் பார்க்குற இந்த கண்டென்ட் எல்லாமே நம்மளோட வெப்சைட்டுக்கு மூவ் பண்ணுறோம். ஸோ வெப்சைட்டுக்கு போகிறதுனால அங்கே காஸ்ட் பே பண்ணி தான் நீங்கள் இந்த கோர்ஸ்லாம் பார்க்கணுமா அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ என்ரோல் பண்ணிக்கலாம். அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்றதுனால கண்டென்ட்ல ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கண்டென்ட் 100% குவாலிட்டியான கண்டென்ட் தான் உங்களுக்கு கொடுக்குறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்துட்ருக்கோம். இந்த எடிட்டோரியல் கோர்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம 1 இயர்க்கு மேலே ரன் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட யூடியூப் சேனலில். ப்ளஸ் இப்போ டெய்லி நியூஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம லான்ச் பண்ணியாச்சு. மார்ச் 1லேருந்து அதோட பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ இதுக்கப்புறம் இந்த எடிட்டோரியல் பிடிஎஃப் ப்ளஸ் டெய்லி நியூஸோட பிடிஎஃப் எல்லாமே நம்மளோட வெப்சைட்டில் தான் கிடைக்கும். ஸோ நம்மளோட வெப்சைட் என்ன அப்படின்னா mark2officer.in அப்படின்ற வெப்சைட்டில் தான் நம்ம இந்த கண்டென்ட்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஜஸ்ட் போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸ் 2 கோர்ஸ் நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லியுமே அந்த பிடிஎஃப், அந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே நீங்கள் நம்மளோட வெப்சைட்லேயே தாராளமாக ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். ஓகே தானே? ஸோ கிளியராக இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ 3 days டிலேயில் தான் இதுக்கப்புறம் வீடியோஸ் வரும். அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் பிடிஎஃப்பை ஃபஸ்ட்டு படிக்கணும். ஸோ நீங்கள் ஓடாக ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஓகேவா? ஸோ அதையும் தாண்டி சில விஷயங்கள்லாம் இருக்குது. பட் அது நான் இப்போ இங்கே வந்து நான் மென்ஷன் பண்ணல. பிடிஎஃப்பை ஃபஸ்ட்டு படிங்க. படிச்சுட்டு ஒரு 2 days 3 days கழிச்சு இந்த வீடியோ பார்க்கக்குள்ள உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். ஓகே தானே? சரி, ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த டெய்லி நியூஸ் பிடிஎஃப் வந்து 5 மணிக்கு லைவ் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட டெலிகிராம் சேனலில். இந்த மார்ச் மாதம் மட்டும், ஏப்ரல் மாதம் நம்மளோட வெப்சைட் அகைன் சொல்கிறேன். அதே மாதிரி டெய்லி ஹிந்து அண்ட் வீக்லி ஹிந்து வெக்காப்ஸ் வீடியோ. ஸோ வீக்லி ஹிந்து வெக்காப்ஸ் இதுக்கப்புறம் அப்லோட் பண்ண மாட்டோம். ஸோ ஒன்லி டெய்லி ஹிந்து வெக்காப்ஸ் வீடியோ ப்ளஸ் அதோட பிடிஎஃப் அப்படின்றத வீடியோ வந்து 6 மணிக்கு உங்களுக்கு லைவ் ஆகிடும். டெய்லி நியூஸ் அப்படின்றது 6:30 மணிக்கு லைவ் ஆகும். நேற்று 17ஆம் தேதி வீடியோ லைவ் ஆயிருக்கும். 17ஆம் தேதி டெய்லி நியூஸ் வீடியோ எந்த நாளோட வீடியோ படிச்சிருப்பீங்க அப்படின்னா 12ஆம் தேதியோட டெய்லி நியூஸை படிச்சிருப்பீங்க. அந்த பிடிஎஃப்மே நம்ம டெலிகிராம் சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. பட் நீங்கள் பிடிஎஃப் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்க்கணும். ஸோ வீடியோ பார்க்கணும் உங்களுக்கு இன்னும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மாதிரி கொஷின்ஸ் வரும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ எங்களை வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட போஸ்ட் உங்களுக்கு தேவையான டவுட்ஸ், எக்ஸாம் ரிலேட்டடாக டவுட்ஸ், இல்லைனா கண்டென்ட் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த குரூப்பில் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா 24/7 நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நீங்கள் எப்போ போட்டாலும் நாங்கள் உங்களுக்கு பதிலை விரைவாக அதில் கொடுப்போம் நம்மளோட குரூப்பில். ஸோ அது மாதிரி இன்னும் வாட்ஸ்அப்பில் இருக்கவங்க வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து ஒன்லி அப்டேட்ஸ் மட்டும் தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இன்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் டெய்லியுமே கண்டென்ட் ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அன்வான்டான வீடியோஸ் எதுவுமே நம்மளோட சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணது கிடையாது. ஒன்லி கண்டென்ட். ஸோ கண்டென்ட்டை நம்ம குவாலிட்டியாக கொடுக்குறோமா அப்படின்றது மட்டும் தான் எங்களோட ஃபுல்லான ஒரு 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 முழு நோக்கமே அது மட்டும்தான். ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு ஒரே ஒரு மாணவ மாணவி பார்த்தாலுமே எங்களுக்கு அது ஹாப்பி தான். ஓகேவா? ஸோ அதனால் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த எடிட்டோரியல் பார்க்க போகிறோம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்கள பற்றி தான். ஸோ ஆல்ரெடி நம்மளோட எடிட்டோரியலே ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பற்றி ஒரு எடிட்டோரியல் பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னா இப்போ புதுசாக ஒரு எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் டெபுட்டி எலெக்ஷன் கமிஷனே அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஆகி போச்சு. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எடிட்டோரியல் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த எடிட்டோரியலை கடைசி வரைக்கும் பாருங்கள். பிகாஸ் அரௌண்ட் ஒரு 26 வேர்ட்ஸ் கிட்ட இருக்குது, 25 கிடையாது, 26 வேர்ட்ஸ் கிட்ட இருக்குது. 9 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருப்போம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ எல்லா வேர்ட்ஸும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை.
எந்த வேர்ட் நம்மளுக்கு புரியாம இருக்கு, எந்த வேர்டை நம்ம அந்த இடத்துல, அதாவது எந்த சினானிமை யூஸ் பண்ணா அந்த லைனுக்கு அந்த ஆப்டா இருக்கும், அதே மாதிரி என்ன பார்ட்ஸ் சுவிட்சில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு நான் ஃபுல்லா, நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் அந்த வேர்ட் என்னவா யூஸ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா தான். வேர்ட் யூசேஜ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆர்சி நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் சால்வ் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, எதுல நீங்க பண்ணாலும் அந்த வேர்ட் யூசேஜ் உங்களுக்கு புரியணும். அதுக்கு நீங்க வீடியோவை ஃபுல்லா பார்த்தா மட்டும்தான் கண்டிப்பா கிளியர் ஆவீங்க. ஓகே தானே? சரி, வெல்கம் கிஷோர். ஸோ எந்த ஒரு விஷயத்த வந்து வெல்கம் பண்றாங்க என்ன அப்படின்னா, இசிஐ அண்ட் இன்ட்ராக்ஷன் வித் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கூட இன்ட்ராக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஏன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, எதனால அப்படின்றத இந்த எடிட்டோரியல் சிம்பிளா. ஸோ கிஷோர் அப்படின்னா என்ன, இந்த இடத்துல அது ஒரு நவுனா யூஸ் பண்ணிருக்காங்க, சிக்னல் இல்ல ஆக்ஷன். இந்த எடிட்டோரியலுக்கு இந்த சிக்னல் அப்படின்றது கரெக்டா இருக்கும், ஆக்ஷன் கரெக்டா இருக்கும்னு பார்த்தா கண்டிப்பா ஆக்ஷன் தான். ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஏதோ ஒரு ஆக்ஷனை எடுத்திருக்காங்க, அதோட அதை வந்து வெல்கம் பண்றாங்க அப்படின்றதான் இதோட மீனிங். த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாஸ் சேஞ்ச்டு அப்ரோச். ஸோ ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணிருக்காங்க, அவங்களோட அப்ரோச்சை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எங்கேஜிங் வித் கிரிட்டிக்ஸ் இஸ் அ குட் மூவ். ஸோ அப்போ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கூட எங்கேஜிங் ஆகிறது ஒரு ஒரு நல்ல மூவ் அப்படின்றது தான் இந்த எடிட்டோரியல் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எடிட்டோரியல் தான். அவங்க பண்ணியிருக்கிறது ஒரு கரெக்டான ஒரு விஷயம் அப்படின்றத இந்த எடிட்டோரியலில் பேச போறாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, த இனிஷியேட்டிவ் பை த நியூலி அப்பாயிண்டட் கமிஷனர்ஸ் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இன்னி நாளோட மொதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, யார் வந்து இந்தியாவோட இப்போதைய எலெக்ஷன் கமிஷனர். இந்த எடிட்டோரியல் எங்கேயுமே மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. டெபுட்டி எலெக்ஷன் கமிஷனர்ஸ் யாரு, அதே மாதிரி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாரு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நியூலி அப்பாயிண்டட் கமிஷனர்ஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டு இன்வைட் பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அண்ட் லீடர்ஸ் ஃபார் இன்டராக்ஷன் டு ஸ்ட்ரென்தன் எலக்ட்ரல் ப்ராசஸஸ் டு இஸ் அ வெல்கம் மூவ். ஸோ இன்ட்ராக்ஷனுக்கு வந்து அழைச்சிருக்காங்க. யார் யார் அப்படின்னா, இருக்கிற எல்லா பார்ட்டியோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இல்லைனா அவங்களோட லீடர்ஸை வந்து ஒரு இன்ட்ராக்ஷனுக்கு அழைப்பு விடுச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, நம்மளோட இந்தியாவோட எலக்ட்ரல் ப்ராசஸை ஸ்ட்ரென்த் ஆக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை ஒரு 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 விஷயமா தான் இந்த இன்ட்ராக்ஷன் இருக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ட்ராக்ஷன் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் அப்படின்றதையும் மார்க் பண்ணுறாங்க. த மூவ் வாஸ் precipitated by the rising complaints and grievances. ஸோ grievances அப்படின்றது கம்ப்ளைண்ட். ஓகேவா, இந்த இடத்துல grievances அப்படின்றதுமே கம்ப்ளைண்ட். நிறைய கம்ப்ளைண்ட் வந்து எழ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத மீன் பண்றாங்க. அதை சரி பண்றதுக்கு தான் இந்த ஒரு மீட்டிங். ரைஸ் பை த அப்போசிஷன் ரிலேட்டிங் டு voter registration and turnout and other matters concerning the conduct of the election. ஸோ அப்போசிஷன் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்போசிஷன் வந்து எலெக்ஷன் கமிஷன் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை எடுத்து வச்சாங்க. அது எல்லாத்துக்கும் அது எப்படி சரி பண்றது அப்படின்னா, அவங்க கூட நம்ம பேசினாதான் நம்மளுக்கு அந்த ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை அப்படின்றது ரிசால்வ் ஆகும். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நம்ம வந்து கூட்டு பேசினா அது சரியாயிடும். பட் நம்ம பேசாம விட்டுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப இன்னும் பெருசா மாறிக்கிட்டே தான் போகும். ஸோ அந்த ஒரு மூவ் தான் இந்த ஒரு எலெக்ஷன் கமிஷனோட மூவ் அப்படின்ற மாதிரி மீன் பண்றாங்க. ஓகேவா, த இசிஐ ஆல்சோ ஆஸ்க்ட் பார்ட்டிஸ் டு சப்மிட் சஜஷன்ஸ் ஆன் இஷ்யூஸ் கன்சர்ன்ட் பிசைட்ஸ் இன்ஸ்ட்ரக்டிங் ப்ரொவின்ஷியல் அஃபிஷியல் டு இன்ட்ராக்ட் வித் பார்ட்டி ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆன் ரெகுலர் பேசிஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இது ஒரு டைம் நடக்க போகிறது கிடையாது. இந்த இன்ட்ராக்டிவ் அப்படின்றது ரெகுலர் பேசிஸில் நடக்க போகுது. இந்த ரீசன்ட் பாஸ் த இசிஐ டேக்கன் அண்ட் அன்யூஷுவலி அக்ரெசிவ் பொசிஷன். ஸோ சில நாட்களாகவே ரொம்ப ஒரு பயங்கரமான அக்ரெசிவ் பொசிஷனில் இருக்காங்க இன் ரெஸ்பாண்டிங் டு த அப்போசிஷன் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ அப்போசிஷன் வந்து இவங்க மேலே பண்ணுற குற்றச்சாட்டுகளுக்கு ரொம்ப அக்ரெசிவாக ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. விச் இன்க்ளூடட் பீயிங் dismissive. What is the meaning of the dismissive? Dismissive அப்படின்னா என்ன? ஸோ ஃபிஃப்த் வேர்டா மீன் பண்றாங்க. அட்ஜெக்டிவா இந்த எடிட்டோரியல் யூஸ் பண்றாங்க. என்ன சொல்றாங்க கவனிங்களேன், கண்டெம்ப்ஷியஸ் அப்படின்றாங்க. சரி, அப்போ ஆன்டனி பாருங்களேன். ரெஸ்பெக்ட்ஃபுல் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு மரியாதை இல்லை அப்படின்றது அதோட சினானிம். அப்போ டிஸ்மிசிவ் அப்படின்னா நம்மளுக்கு மரியாதை இல்லை அப்படின்றத நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். கரெக்ட் தானே? அப்போ டிஸ்மிசிவ் ஆஃப் அ genuine grievance such as undue delays in publishing voter turnout figures and even going on to admonish is critics. ஸோ admonish அப்படின்னா என்ன, இதுக்கும் நம்மளுக்கு அர்த்தம் தெரிஞ்சுது அப்படின்னா அந்த 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 லைனுக்கு நம்மளுக்கு மீனிங் தெரியும். admonish அப்படின்றது ஒரு வேர்பா யூஸ் பண்றாங்க. scold, ஓகேவா, திட்டுறாங்க, திட்டுறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல மீன் பண்ணுவோமா. ஸோ அப்போ என்ன பண்றாங்க, அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து ஒரு கரெக்டான ஒரு குற்றச்சாட்டு வச்சாலுமே ஈஸியாக அதை அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ அவங்கள வந்து அந்த கிரிட்டிக்ஸை வந்து தப்பு, இல்லைன்னா அந்த கிரிட்டிக்ஸ் வந்து திட்டுறது அப்படின்னு கூட நம்ம மீன் பண்ணிக்கலாம், ஈஸியாக புரியணும் அப்படின்னா. ஓகே தானே? சச் கெஷர்ஸ் ஒன்லி டீப்பர்ன்ட் டிஸ்ட்ரஸ்ட் அமங் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ இந்த மாதிரி பண்றது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட எலெக்ஷன் கமிஷன் மேல இந்த நம்பிக்கையை இழக்க தான் செய்யுது. வைல் த அப்போசிஷன் ஆஸ் அ சவுண்ட்
வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அ சோன்? அது வந்து வேர்பா யூஸ் பண்றாங்க. பிளான்டட் இல்லைன்னா ஸ்ப்ரெட். ஒரு விஷயத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க. யாரு என்ன ஸ்ப்ரெட் பண்றாங்க? இல்ல அப்போசிஷன் ஹஸ் சோன் சோ மச் டவுட் ஆன ஆல்ரெடி அவங்க வந்து நிறைய டவுட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க ஆன இஷ்யூஸ் சச் அஸ் அ functioning of the electronic voting machines resulting in the atmosphere of a skepticism. So what is the meaning of a skepticism? சூப்பரான வேர்டு. இன்னும் ஒரு சூப்பரான வேர்டு சொல்லலாம். நவுனா யூஸ் பண்றாங்க டவுட். ஓகேவா? சந்தேகத்தை தான் இந்த இடத்துல என்ன மீனிங்கா யூஸ் பண்றாங்க? skepticism அப்படின்ற ஒரு வேர்டை வச்சு மீன் பண்றாங்க. ஸோ சீப்பிங் அப்படின்னா என்ன? சீப்பிங் அப்படின்றது கசிவு. தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா கசிவு into the minds of a majority of the voters. ஸோ அப்போசிஷன் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த 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 எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்குல்ல, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்த பரப்பி விட்டாங்க. சோன் அப்படின்றது ஆல்ரெடி பார்த்தா பரப்பி விடுறது. இது வந்து மக்களிடையே ரொம்ப ஒரு பயங்கரமான மக்களோட மைண்ட்ல பயங்கரமா போய் உட்காந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க. The ECI could also have done more reassure voters about the robustness of the electoral process related to the electronic voting. ஸோ அது மட்டும் இந்த டைம்ல ECI என்ன பண்றாங்க? நிறைய அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. எது எது மேல அப்படின்னா இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மேல மக்களுக்கு நம்பிக்கை வரணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயத்த கிரியேட் பண்றாங்க. ஸோ ரோபஸ்ட்னஸ் அப்படின்னா என்ன? ரோபஸ்ட்னஸ் நவுனா யூஸ் பண்றாங்க ஸ்ட்ரென்த். ஓகேவா? ஸோ சினானிம் வந்து ஸ்ட்ரென்த். அப்ப ஆன்டனி வந்து வீக்னஸ் இல்ல ஃப்ராஜிலிட்டி. ஓகேவா? கிளியரா? அதர் லெஜிட்மேட் இஷ்யூஸ் விச். ஸோ மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா மற்ற லெஜிட்மேட். ஸோ லெஜிட்மேட் அப்படின்னா என்ன? லெஜிட்மேட் அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஜஸ்டிஃபையபிள். ஸோ ஜஸ்டிஃபையபிள் ஒரு கரெக்டான இஷ்யூஸ். வேற என்ன கரெக்டான இஷ்யூஸ் அப்படின்னா விச் இன்க்ளூட் ரெகுலேஷன் ஆஃப் அ கேம்பைன்ஸ் அகைன் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் ஹேட் ஸ்பீச் அண்ட் அந்த டைமிங் ஆஃப் த எலெக்ஷன். ஸோ இந்த ஒரு விஷயங்களுமே இஷ்யூவாக தான் இருக்கு. என்னென்ன அப்படின்னா ஹேட் ஸ்பீச், அது மட்டும் இல்லாமல் டைமிங் ஆஃப் எலெக்ஷன் எல்லாமே ஒரு பிரச்சனையாக தான் இருக்கு. அட் வேரியஸ் லெவல்ஸ் ஆல்சோ நீட் த்ரோ கோயிங் ரிவ்யூ. ஸோ ஒரு 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 தரவான ரிவ்யூ தேவைப்படுது. அண்ட் த ECI must be receptive to the critique of its functioning on these issues. There is also the question of the constitution of ECI and the appointment of a chief election commissioner, but that is a matter now in hands of the Supreme Court. இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஒரு தனி எடிட்டோரியலாக பார்த்தோம். யாராச்சும் ஏதாவது மாணவர்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த வீடியோவை நான் வந்து டேக் பண்றேன். ஓகேவா? இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல டேக் பண்றேன், போய் பாருங்க. அதுவுமே ஒரு பெரிய இஷ்யூ தான். இப்போ செலக்ட் பண்ணிருக்கிற சீஃப் எலெக்ஷன் கமிஷனை எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்றதுமே ஒரு பெரிய இஷ்யூ தான் போச்சு. பிகாஸ் வந்து அப்போசிஷன் லீடர் கிடையாது, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஜட்ஜ் கிடையாது, எதுவுமே இல்லாம செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு எடிட்டோரியல கிளியரா பார்த்தோம் என்ன இஷ்யூ அப்படின்றது. ஸோ எடிட்டோரியல் அப்படின்றது பேசிக்கா ஒரு ஒரு விஷயத்தை வந்து நம்ம இன்டெப்தா தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ இதை தான் நான் வந்து லாஸ்ட் 1 இயர்ல இதை நான் புரிஞ்சுக்கிறது தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த 3 லைன்ல கொடுத்துருக்கிறத அவங்க ஒரு எடிட்டோரியலாவே கொடுத்துருந்தாங்க. 2 பேராகிராஃப்ல என்ன மாதிரி இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது. பட் இப்போ அது வந்து கோர்ட்ல இருக்கு. அதனால எடிட்டோரியல் நம்ம எதுவும் பேச முடியாது. ஓகேவா? என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கும் தெரியாது. ஈவன் இவங்க இந்துக்கு கூட தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒன் ஆஃப் த இந்தியன் டெமோக்ரஸி மோஸ்ட் சாலியன் ஃபியூச்சர். ஸோ இந்தியன் டெமோக்ரஸியோட ஒரு மிகச்சிறந்த ஒரு ஃபியூச்சர் அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் அடைந்ததுலேருந்து ஆஸ் வின் த ECI எவல்யூஷன். ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட எவல்யூஷன் தான் ஒரு சிறந்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதுல இருந்து? நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஆனதுல இருந்து. அண்ட் இட்ஸ் அட்டானமஸ் ரோல் இந்த கண்டக்ட் ஆஃப் த பீரியாடிக் எலெக்ஷன். ஸோ ECI வந்து அட்டானமஸ் ரோல் தான். அவங்க வந்து சுயேட்சையா இயங்குற ஒரு அமைப்பு தான். லீடிங் டு த இன்க்ரீஸ் ஓட்டர் பார்ட்டிசிபேஷன் அண்ட் மோர் ஃபெய்த் இன் த எலக்ட்ரல் டெமோக்ரஸி. ஸோ இந்த ECI இருக்கிறதுனால தான் நம்ம டெமோக்ரஸி மேல இப்போ வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. திஸ் கண்டக்ட் ஆஸ் அ ப்ராசஸ் evolved as a emphasized transparency and accountability. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருந்ததுனால தான் இது எவால்வ் ஆயிருக்கு ECI. ஓகேவா? அந்த கிளியர் ரோபஸ்ட் ரிலீஸ் ஆஃப் த ரெலவெண்ட் அண்ட் வெரிஃபைல் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு த எலெக்ஷன்ஸ். அது மட்டும் இல்லாம எலெக்ஷனுக்கு தொடர்பாக இருக்கிற எல்லா வெரிஃபைல் இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. while the electoral photo identification card issue related to the duplicate numbers for voters across states is a largely trivial. So what is the meaning of the trivial? adjective யூஸ் பண்றாங்க. insignificant as a minor. ஓகேவா? ஸோ அதோட சினானிம் என்ன அப்படின்னா இன்சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை மைனர்னு சொல்லலாம். ஸோ ஒரு மைனரான ஒரு இஷ்யூ அப்படின்னு இந்த மீன் பண்றாங்க. லார்ஜ்லி ட்ரைவபிள் அஸ் அ ECI அஸ் அ வேர்டு. அவேர்டு அப்படின்னா என்ன? அவேர்டு அப்படின்றது வேர்பா யூஸ் பண்றாங்க. அசர்டட் அண்ட் டிக்ளேர்ட். ஸோ ECI வந்து இந்த விஷயத்துல என்ன சொல்றாங்க? த மோர் சீரியஸ் இஷ்யூ ரிலேட்டட் டு த voters being registered in different polling locations required to be rectified. ஸோ எந்தெந்த போலிங் ஸ்டேஷன்ல வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து சீரியஸ் இஷ்யூஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அது எல்லாமே ரெக்டிஃபை பண்ணப்படும். த ECI மஸ்ட் ஆல்சோ என்ஷூர் a level playing field during the campaign so that there is no undue advantages for the ruling party. ஸோ எந்தெந்த இடத்துல எலெக்ஷன் நடக்குதோ அந்த இடத்துல ECI வந்து ஃபீல்டில் இருக்கணும். ஓகேவா? ஃபீல்டில் இருக்கணும். அப்போதான் வந்து ரூலிங் பார்ட்டியை வந்து அதை வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்க மாட்டாங்க. கிரிவன்ஸ் வைட்லி எக்ஸ்பிரஸ் பை த அப்போசிஷன் ஃபோர்ஸஸ் அக்ராஸ் த சைட். ஸோ அப்போசிஷனும் இந்த ஒரு விஷயத்தை தான்
கேட்குறாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட. ரெகுலர் இன்டராக்ஷன் வித் பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அண்ட் கிளியர் ரிலீஸ் ஆஃப் த வெரிஃபையபிள் இன்ஃபர்மேஷன் வில் கோ லாங் வே இன் allaying fears about that tried and tested electoral process in the country. ஸோ கரெக்டான இன்ஃபர்மேஷனை வந்து வெளியிடுறதும் பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெப்ரஸன்டேட்டிவ் கூட அடிக்கடி இன்ட்ராக்ஷன் கொண்டு போகிறதுமே ஒரு எலக்ட்ரல் ப்ராசஸை இந்தியாவில் நல்ல விதமாக கொண்டு போகும் அப்படின்ற மாதிரி தான் இந்த எடிட்டோரில் முடிச்சிருக்காங்க. ஸோ பிடிஎஃப் ஆல்ரெடி நம்மளோட டெலகிராம் சேனலில் லைவ் ஆயிருக்கும், போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒர்த்தான ஒரு பிடிஎஃப் அப்படின்னே சொல்லலாம். ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக குவாலிட்டியில் கை வைப்போம் அப்படின்லாம் கிடையாது. ஸோ நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் குவாலிட்டியாக ஒரு வீடியோவை ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் வீடியோ கூட தான், ஓகேவா? ஸோ வீடியோவில் கூட நாங்கள் ஆடியோ வீடியோ குவாலிட்டி ரெண்டுத்துமே பார்த்து தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்னும் இந்த வீடியோவை இல்லை இந்த பிடிஎஃபை அட்லீஸ்ட் நீங்கள் ஒரே ஒரு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணாலும் எங்களுக்கு அது நல்லது தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ரிசோர்ஸஸ் அப்படின்றது இன்னும் நிறைய மாணவர்கள்ட்ட போயிட்டு சேரணும். அதுதான் எங்களோட ஆசை. ஸோ டெய்லி நியூஸ் வீடியோ பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் 6:30 மணிக்கு டெய்லி நியூஸ் வீடியோ வந்து லைவ் ஆகிடும். என்ன நாள் வருது அப்படின்னா 13ஆம் தேதியோட நியூஸ் வீடியோ வந்து அடுத்து 6:30க்கு லைவ் ஆகிடும். அதையும் பார்த்து முடிச்சிருங்க. ஸோ பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டெலகிராம் சேனல் போங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏப்ரல் 1லேருந்து நம்மளோட வெப்சைட்டில் கண்டென்ட்டு அந்த டைம் ஸ்பெசிஃபை பண்ண டைமுக்கு உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். ஸோ டெய்லி நியூஸ் வந்து 5 மணிக்கும், டெய்லி வெக்காப்ஸ் அப்படின்றது 6 மணிக்கும் நம்மளோட வெப்சைட்டில் லான்ச் ஆகிடும், அப்லோட் ஆகிடும். வெப்சைட் நேம் marktoofficer.in. போய் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டு கோர்ஸ் என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு 2 கோர்ஸ் இருக்கும், ரெண்டுமே ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். மறுபடியும் சொல்கிறோம், ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். போயிட்டு என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெய்லி படிங்க. டெய்லி படிச்சிங்க அப்படின்னாலே உங்களால் எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் போகாது அப்படின்னே சொல்லலாம். சரி தானே? சரி, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் எடிட்டர் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஆல், பாய்.